மூலமாக திமுக இந்த ஏற்கனவே இருந்த கட்சிகளான திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகளான திமுக, காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கட்சிகள் சிபிஐ, சிபிஎம், விசிக, மதிமுக மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், இது தவிர அந்த கருணாஸ் அணி, தனியரசு கட்சி, இதே போல தமிழ் அன்சாரியின் கட்சி, இந்த 3 கட்சிகளும் இணைந்திருக்கின்றன. இது தவிர பல்வேறு சிறிய அமைப்புகளும் இங்கு காங்கிரஸ், திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இணைந்திருக்கிறார்கள். இதன் மூலமாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி வரலாற்றிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக பார்க்கப்படுகிறது. 5 தேர்தலில் தொடர்ந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்ந்து பயணிக்கிறது. இதனால் இந்த 4 தேர்தல்களிலும் தொடர்ந்து போட்டியிட்டு திமுக காங்கிரஸ் கூட்டணி 5வதாக இந்த தேர்தலிலும் இந்த கூட்டணி தொடர்கிறது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது இதன் தொடர்ச்சியாக திமுக காங்கிரஸ் இடையேயான இந்த கூட்டணியின் தொடர்ச்சியாக இப்போது இந்த மாநிலங்களவையில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களும் இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்கப்படுவார்கள். இதே போல காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை வேட்பாளர்களும் இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திமுக காங்கிரஸ் இடையேயான உடன்பாடை ஒட்டி இப்போது மாநிலங்களவை தேர்தலில் திமுக வேட்பாளர்களாக கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் மற்றும் திருச்சி சிவா ஆகிய இருவரும் போட்டியிடுவார்கள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே எல்கே சுதீஷ் தேமுதிக தரப்பில் நேற்று எல்கே சுதீஷ் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. தேமுதிகவுக்கு ஒரு இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது, காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு இடம் என ஒதுக்கீடு செய்யப்பட்ட சூழ்நிலையில் இப்போது மாநிலங்களவை தேர்தலுக்கான திமுக வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இதனால் திமுகவில் தொகுதி பங்கீடு மற்றும் நாளை மாநிலங்களவை தேர்தலுக்கு போட்டியிடக்கூடிய திமுக வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். திருச்சி சிவா மற்றும் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் ஆகிய இருவரும் மாநிலங்களவை தேர்தலுக்கு போட்டியிடுவார்கள் என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் இப்போது அறிவித்திருக்கிறார். 2016 நடைபெறவிருக்கிற மார்ச் 16ஆம் தேதி மாநிலங்களவை தேர்தல் நடைபெறுகிறது. அந்த தேர்தலில் திருச்சி சிவா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் ஆகியோர் திமுகவின் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடுவார்கள் என்றும், காங்கிரஸ் கட்சியும் ஒரு இடமும் தேமுதிகவுக்கு ஒரு இடமும் மாநிலங்களவை தேர்தலுக்கான திமுக வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருச்சி சிவாவும் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரனும் போட்டியிடுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சிக்கும் தேமுதிகவுக்கும் தலா ஒரு இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டதன் மூலமாக 4 இடங்களில் திமுக கூட்டணி இந்த முறை மாநிலங்களவை எம்பிகளை தேர்ந்தெடுக்கிறது. அதில் 2 வேட்பாளர்களை இப்பொழுது அறிவித்திருக்கிறார்கள். தேமுதிகவும் காங்கிரஸ் கட்சியும் எந்த நேரத்திலும் இந்த வேட்பாளர்களை அறிவிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. 4 மாநிலங்களவை இடங்களில் திமுக தரப்பில் போட்டியிடும் 2 இடங்களுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். திருச்சி சிவாவும் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரனும் இந்த மாநிலங்களவை எம்பி பதவிக்கு போட்டியிடுவார்கள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருச்சி சிவா ஏற்கனவே மாநிலங்களவை எம்பியாக உள்ள ஒரு மூத்த உறுப்பினர். கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் முதன்முறையாக இந்த மாநிலங்களவை எம்பி பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு திமுகவினரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இது தவிர தேமுதிகவிற்கு ஒரு இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதில் எல்கே சுதீஷ்க்கு அந்த இடம் ஒதுக்கீடு செய்யப்படும் என தெரிகிறது. இதைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் மேலிட வேட்பாளர்களும் இந்த ஒப்பந்தம் கட்டி கையெழுத்தாகி சிறிது நேரம் தான் ஆகியிருப்பது என்பதால் அந்த மாநிலங்களவை வேட்பாளர் காங்கிரஸ் கட்சிக்கான வேட்பாளர்கள் இன்னும் சில நிமிடங்களில் அறிவிக்கப்படலாம், அல்லது இன்றோ அல்லது நாளையோ அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாளைதான் மாநிலங்களவை தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்வது கடைசி நாள் என்பதால் நாளையே திமுக கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், தேமுதிக அறிவிக்கும் என்றும், இதே போல அதிமுகவின் வேட்பாளர்களும் அறிவிக்கப்படுவார்கள். 2 இடங்களுக்கான அதிமுக வேட்பாளர்களும் நாளை அறிவிக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அங்கு அதிமுகவில் அன்புமணி மற்றும் தம்பித்துறை ஆகியோர் மாநிலங்களவை வேட்பாளராக போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாளையே அறிவிக்கப்பட்டு வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்படும். போட்டி இன்றி வரும் 16ஆம் தேதி 6 காலியாக இருந்த 6 மாநிலங்களவை உறுப்பினர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதிகாரப்பூர்வமாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அபரகாம்.